அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் மற்றும் வாஸ்து நிபுணர் ரமேஷ், பெங்களூர்லேருந்து பேசுகிறேங்க. கொஞ்சம் வீடியோ போட்டு கொஞ்சம் இடைவெளி ஆயிடுச்சு. வேலை பளு, ட்ராவல், அதனாலே வீடியோ கண்டினியூஸாக போட முடியல. இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கோம். சரி, இது 2-3 நாளைக்கு முன்னாடி வந்த ஜாதகம் ஆணோடது. கேள்வி அதாவது அவரோட மனைவி நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க. இது மாதிரி அவருக்கு இந்த 2-3 மாதமாக சரியாக சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எதனாலும் தெரில. கேட்டால் அவரோட ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி கூட டேர்ம் சரியில்லை. அவர் தேவையில்லாமல் என்கிட்ட என்னை டார்கெட் பண்ணி சம்பளத்தை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காரு அப்படின்ற மாதிரி நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க. சம்பளம் வருமா, என்ன பிரச்சனை அப்படின்றத கேட்க தான் நம்மகிட்ட வந்திருந்தாங்க. அது எப்படி, நம்ம என்ன ஆய்வு பண்ணோம் அப்படின்றத இப்போ பார்ப்போம். இது ஆணோட ஜாதகம். வயசு 26 வருஷம் முடிஞ்சு 11 மாதம் 27 நாள் ஆகுதுங்க. பிறப்பு லக்னம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தனுசு. தற்போதைய வயதுக்குரிய அட்சய லக்னமாக மீனம் போயிட்டுருக்கு. லக்னாதிபதி குரு எங்கே இருக்காரு? 1க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்று லக்னத்திலே இருக்கார். அப்போ ஜாதகர் டென்ஷனில் இருக்கார், அழுத்தத்தில் இருக்கார் அப்படின்றது மிக தெளிவாக தெரியுது. நம்ம எப்பயுமே அட்சய லக்ன பத்தியில் என்ன பண்ணுவோம், கேட்குற வந்திருக்கிற வாடிக்கையாளர் அவர் கேட்குற கேள்வி சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவோம். அப்படி பார்க்கும்போது இவருக்கு ஏஎல்பி இயங்க நட்சத்திரம் உத்திரட்டாதி 2 போயிட்டுருக்கு. சனி பகவான் எங்கே இருக்காரு? 2ஆம் இடம் வருமான ஸ்தானத்தில் இருக்கார். வச்சுங்களா? அப்போ கேள்வி வருமானத்தை பற்றி கேள்வி அப்படின்றது சரி அப்படின்றது வருது. இப்போ வருமானம் தொடர்புடையவர் யார்? 2ஆம் அதிபதி செவ்வாய். அவர் 7ல், கோச்சாரத்தில் 2ல் போயிட்டுருக்காரு. வருமானம் தொடர்புடைய கேது பகவான் பார்த்தீங்கன்னா அவர் 11ல், கோச்சார கேது 6ல். அப்போ வருமானத்தில் பிரச்சனை இருக்குது, ஒரு தடை தாமதங்கள் ஏற்பட்டுன்றது மிக தெளிவாக தெரியுது. எதனால் இந்த தடை வருது அப்படின்னு பார்க்கும்போது இவரோட நண்பர்களால், இல்லது இவரோட தாமதமான வேலைக்கு தாமதமாக போகிறதுனாலையும், வேலையில் வேலை செய்யறதை விட தற்பொருமை மிக அதிகமாக பேசுகிறதுனாலையும், எதிர்த்து பேசுகிறதுனாலையும், கோச்சார கேது என்ன பண்ணுறாரு, சூரியன் வீட்டில் பயணிப்பதால் இவரது உயரதிகாரி இவரோட நடத்தை காரணமாக, இவரோட பேச்சு வழக்கு காரணமாக கோபத்தில் அவரோட சம்பளத்தை தடுத்து வச்சிருக்காருன்னு மிக தெளிவாக தெரியுது. இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, 8ஆம் அதிபதி யார்? சுக்கிர பகவான். அவர் இருக்கிறது கடகத்தில், கோச்சார சுக்கிரனும் கடகத்தில். அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, 8ஆம் அதிபதி 5உடன் தொடர்பு. எப்படி? ஏஎல்பிக்கு 5ஆம் வீடான கடகத்தில், அதாவது 8ஆம் அதிபதி இருக்கிறது ஏஎல்பிக்கு 5ஆம் வீடான கடகத்தில். இப்போ 8-5 சம்மந்தப்படும் போது என்ன ஆகுதுங்க, ஒரு மாதிரி சித்த பிரம்மை என்ன சொல்லுவாங்க, மறுநாள் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காங்க, அரை பைத்தியம் முடிவாங்கல்ல, அந்த மாதிரி இவர் நடத்திட்டுருக்காரு. சின்ன விஷயத்த கூட மிகப்பெரிய பெருசாக ஊதி பூதாகரமாக்கி அதனால் அதை வச்சு ஒரு பிரச்சனை பண்ணுவார். ஒரு 5 பைசாவுக்கு அந்த ஆஃபீஸில் இவர் வேலை செய்கிற இடத்துல ஒரு விஷயம் நடந்திருக்கும். அதை ஜாதகர் என்ன பண்ணுறாரு, தானே பெருசுப்படுத்தி அதனாலே இவர் பிரச்சனையை ஏற்படுத்திக்கிறார். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரோட ஆசை. ஏன்னா 5ன்றது மனம். அப்போ என்ன ஆகுதுங்க, மனம் அலைப்பாயுது. ஆசை காரணமாக இவர் வேலையை பிரச்சனை பண்ணுறாரு. இதை இவர் இப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாருன்னா கூடிய விரைவில் வேலை இழக்கக்கூடிய அபாயம் கூட ஏற்படும் அப்படின்னு நம்ம அவங்க மனைவிட்ட சொன்னோம். அப்போ அவங்க அடுத்த கேள்வி என்ன கேட்டாங்க, சார் அப்போ இவர் வேலைக்கு போகாமல் தொழில் பண்ணலாமா, அந்த மாதிரி கேட்டுருக்காரு, நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் ரெடி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு சார் அப்படின்னாங்க. பொதுவாகவே ஏஎல்பி லக்னம் மீனம் போகும்போது தொழில் பண்ணவே கூடாது, வேலைக்கு தான் போகணும். ஏன்னா இவர் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்காது. ஆனால் இவர் கிடைக்கிற வேலை பார்த்தீங்கன்னா ஒரு கௌரவமான வேலையாக இருக்கும். என்ன சொல்லுவாங்க, மிகவும் தன்னடக்கத்தோட கிடைச்ச வேலையில் உயரதிகாரியை பகிச்சிக்காமல் தனக்கு கொடுத்த வேலையை கரெக்டாக செஞ்சுட்டு வந்தார்னா, அடுத்த லக்னம் மேஷம் வரும்போது, அதாவது இப்போ மீனம், அடுத்து ஏஎல்பி லக்னம் மேஷமாக வரும்போது இவர் மிக
ரொம்ப ரொம்ப ஜொலிப்பார் வேலையில். இவருக்கு வந்து உயர் பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அபரிதமாக இருக்குது. அதனால் இப்போ என்ன சொன்னோம், இப்போ வந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. இருக்கிற வேலையில் வந்து இவர் என்ன கஷ்ட நஷ்டம் வந்தாலும் அழகாக அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு தற்புறமை பேசாமல் உயரதிகாரிகிட்ட எதிர்த்து பேசாமல் நல்லபடியாக நடந்துக்கிட்டாருன்னா அடுத்து 2033 இவருக்கு வந்து லக்னம் வந்து மீனத்துலேருந்து மேஷத்துக்கு மாறும். வயசு 26 தான் ஆகுது. அப்போ இன்னும் பின்னாடி வந்து அந்த 40 ஏஜ், அந்த 40 35-40 ஏஜ் வரும்போது நல்ல ஒரு உயர் பதவி வரும்போது இவரோட வேலையின் தன்மைகள் அவ்வளோ அழகாக இருக்கும். சரி சார், இப்போ வந்து வேலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா கேது 11 10ஆம் அதிபதி குரு லக்னத்தில். ஸோ வேலையில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, வேலை லாபமாக தான் இருக்குது. ஆனால் வேலையில் வந்து பிரச்சனை வருது அப்படின்னா அதுக்கு ஜாதகம் தான் காரணம். இதுக்கு வந்து சார் இது பரிகாரம் இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. இதுக்கு வந்து பரிகாரமே கிடையாது. ஏன்னா 10ஆம் பாவம் அப்படின்றது நாம் இயக்கக்கூடிய பாவகம். நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம், நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. நான் வேலைக்கு போகணுமா போகக்கூடாதா, தொழில் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, வேலையில் வந்து சூழ்நிலை சரியில்லைன்னா நான் அனுசரித்து போகணுமா இல்லை எதிர்த்து பேசணுமா, இதெல்லாம் வந்து இந்த 10ஆம் பாவம்ன்றது நம்ம ஜாதகரின் கண்ட்ரோலில் இருக்குது. நம்ம இயக்கிக்க முடியும். அதனால் ஒரு மனைவி கிட்ட சொல்லி புரிய வச்சோம். நீங்கள் வந்து உங்கள் கணவர்கிட்ட கரெக்டாக வந்து அந்த நேரம் பார்த்து கரெக்டாக வந்து புரிய வைங்க அவருக்கு. ஏன்னா அவர் எப்பயுமே வந்து டென்ஷனில் இருக்கார் வேலையினால. அதில் இந்த சமயத்தில் போய்ட்டு நீங்கள் வந்து வேலையில் நீ இந்த மாதிரி இருக்க, நீ எதிர்த்து பேசணும் அப்படி சொல்லாமல் அந்த ஒரு மாதிரி டெலிகேட்டாக ஹேண்டில் பண்ணணும் இதை உங்கள் கணவர்கிட்ட. ஏன்னா அவர் மனசும் வந்து 8-5 சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி பேசுவார். அதனால் அவர் புரிகிற மாதிரி அது உங்களுக்கு தான் தெரியும். உங்கள் 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் எந்த சமயத்தில் எந்த மாதிரி நேரத்தில் வந்து அவர் புரிய வச்சா ஆனால் அவர் மனசு புரிஞ்சுப்பார், கண்டிப்பாக புரிஞ்சுப்பார். நீங்கள் சொல்கிற விதத்தில் சொல்லுங்கள். இதுக்கு வந்து பரிகாரம் மற்றபடி வேறு எந்த இதுவுமே தேவையில்லை. குலதெய்வ வழிபாடு எல்லாரும் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். அவங்களும் வந்து சரி சார், நான் வந்து ரொம்ப டென்ஷனில் இருந்தேன், என்ன பண்ணுறது, இவர் வேறு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவரும் குழப்பத்தில் இருந்தார். எல்லாத்துக்கும் வந்து தீர்வு வந்து அவ்வளோ அற்புதமாக துல்லியமாக கொடுத்துட்டீங்க சார். பிரச்சனை வந்து என் கணவர்கிட்ட தான்றது தெரிஞ்சிடுச்சு. அதனால் வந்து நானும் வந்து அவருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அவர் பக்கமாக எடுத்து புரிய வைக்கிறேன் சார், ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம அட்சய லக்ன பദ്ധதி ஜோதிட முறையில் பார்த்தீங்கன்னா எல்லா கேள்விகளுக்கும் உண்டான பதில் காரணம் காரியத்தை விட மிக துல்லியமாக தெரியும். ஒரு பிரச்சனையா, என்ன பிரச்சனை, எதனால் பிரச்சனை, யார் காரணம், ஒரு விஷயம் செய்யலாமா செய்யக்கூடாதா, அது எப்போ செய்யலாம் போன்ற எல்லா கேள்விகளுக்கும் உண்டான பதில் மிக துல்லியமாக தெரியும். இத்தகைய அற்புதமான அட்சய லக்ன பദ്ധதியினும் தெய்வீகமான ஜோதிட முறையை உருவாக்கிய எனதருமை குருநாதர் திரு பொதுவுடைய மூர்த்தி ஐயாவுக்கும் என கற்பித்த அனைத்து ஆசான்களுக்கும் இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் இந்த குலதெய்வத்திற்கும் நன்றி. மீண்டும் வேறு ஒரு ஜாதகவில் சந்திப்போம். வணக்கம். வாழ்க வளமுடன்.